அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை தாண்டிக்குடி ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலுக்கு செல்வோம். இத்திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் உள்ள தாண்டிக்குடியில் உள்ளது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் கோவில். அவ்வரிசையில் அழகான மலையில் பல சிறப்புகளுடன் குமரக்கடவுள் காட்சி தரும் ஆலயம்தான் தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோவில். முருகப்பெருமான் பழமுதிர் சோலை மலை வளம் கண்ட பிறகு இந்த பகுதிக்கு வந்தார். முருகன் இங்கு இருக்கும்போது அகத்தியரின் சீடராகிய இடும்பன் கைலாயத்திலிருந்து சிவகிரி, சக்திகிரி ஆகிய இரு மலைகளை காவடியாய் சுமந்து கொண்டு பழனிக்கு வந்து சேர்ந்தார். இதை அறிந்த முருகப்பெருமான் அந்த இரு மலைகளில் ஒன்றை தனக்கு இருப்பிடமாக கொள்ள விரும்பி தாண்டி குதித்தார். இதன் காரணமாகவே இந்த இடம் தாண்டிக்குதி என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி தாண்டிக்குடி என ஆயிற்று. பன்றிமலை சுவாமிகள் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானே இந்த ஆலயத்தை கட்டிட ஏற்பாடு செய்ததாக சொல்லப்படுகிறது. கோவில் கட்டுவதற்கான பொருள்களை வழங்க சம்பந்தப்பட்ட நபர்களின் கனவில் தோன்றி கொடுக்குமாறு கூறினார் முருகப்பெருமான். தற்போது கோவில் கொண்டுள்ள மூலவர் சிலை கூட ஸ்தபதி ஒருவர் கனவில் முருகனே சென்று கூறி அதன் மூலம் நிறுவப்பெற்றது. திருப்பணி வேலைகள் முருகப்பெருமானின் மேற்பார்வையிலேயே முடிந்ததாக கூறப்படுகிறது. இங்கு மூலவராகிய முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பழனி முருகன் கோவிலில் உள்ள மூலவரின் அமைப்பே இங்கும் உள்ளது. பழனிமலை முருகன் விக்கிரகத்தில் இருக்கும் அத்தனை அம்சங்களும் அப்படியே இந்த விக்கிரகத்தில் இருப்பதால் இக்கோவில் முருகனையும் பழனி முருகன் என்றே பக்தர்கள் அழைக்கிறார்கள். கொடைக்கானல் செல்லும் பாதையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் தாண்டிக்குடி உள்ளது. இந்த மலை கிராமத்தில் மலை உச்சியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. தாண்டிக்குடி கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் அழகான மலைப்பாதையில் சென்றால் பாலமுருகன் ஆலயத்தை அடையலாம். மலை உச்சியில் இப்படி ஒரு அற்புதமான ஆலயமா என பிரமிப்பு கொள்ளும் ஆலயமாக உள்ளது. வழிநடுகிலும் ஒரு தெய்வீக தன்மை காணப்படுகிறது. நம்மையும் அறியாமல் அந்த முருகனு கோவிலுக்கு நம்மை அழைத்து செல்லும். கோவிலின் முன்னே அழகான வளைவு, கோவிலை சுற்றிலும் மரங்களும் புல்வெளிகளும் உள்ளன. விநாயகரை தரிசித்து நேராக சென்றால் கொடிமரம், பலிபீடம், விநாயகரை தரிசிக்கலாம். மகாமண்டபத்திற்குள் பிரம்மாண்டமான மயில் வாகனம் உள்ளது. கருவறையில் இருக்கும் முருகனை நோக்கி அது உள்ளது. அர்த்த மண்டபம் தாண்டிக்குடி கோவிலின் கருவறை. கருவறையில் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் கையில் வேலோடு காட்சி தருகிறார். கோவில் சுற்றில் இரும்பு பைரவர், நாகராஜர், நவகிரக சன்னதிகள் உள்ளன. மாதந்தோறும் கிருத்திகை நாள், தேய்பிறை அஷ்டமி மற்றும் பங்குனி உத்திரம் போன்றவை விழாக்கள் நாட்களாக உள்ளது. ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுகிறார்கள். திருமணப்பேறு, மகப்பேறு வேண்டியும், அஷ்டமத்து சனி, 7.5 நாட்டு சனி அகலவும், புதுமனை கட்டவும், குடும்பத்தில் குதூகலம் பொங்கவும் மக்கள் இங்கே வேண்டுகிறார்கள். பால்குடம், காவடி போன்றவை எடுத்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். எல்லா பேறுகளும் மலரும் அருளும் தாண்டிக்குடி பாலமுருகனை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.